வச்சுன்னு இருக்கேன் சார். நான் எங்கே சார் போட்டோம்? இப்போ என் வண்டி நடு ரோட்டில் நிற்கிது. என் தம்பி வண்டி பெட்ரோல் இல்லை நின்று இருக்கேன். பங்கில் போய் மாற்ற சொன்னால் 500 நோட்டு மாற்ற மாட்டேன்றாங்க. நான் எங்கே போட்டோம் சார்? சொல்லுங்கள் சார். ஒரு 500 1000 நோட்டு மாற்றி வச்சுன்னு இருக்கேன். நான் எங்கே போட்டோம் சொல்லுங்கள். நீ இப்போ இந்த மாதிரி திடீர்னு சொன்னால் நான் எங்கே போனோம்? மாற்றுறது எப்படி? வெறும் 12,000 ரூபாய்க்கு மேலே நான் சில்லறை ஒரு 500 நோட்டு 1000 நோட்டு வச்சுருந்தா நான் டீசல் போடுறதா பெட்ரோல் போடுறதா நான் வண்டி டியூ கட்டுறதா? நான் டியூ கட்டினேன்னா இன்றைக்கி 7000 ரூபா டியூ கட்டணும். ஒரு 500 நோட்டு கொடுத்ததுக்கு வெளியே போகணுன்னு முடிக்கிட்டாங்க. நான் எங்கே சார் போட்டேன்? இந்த ஒரு 500 1000 நோட்டு எட்டுன்னு போனதுக்கு வெளியே போடுறான். 5000 ரூபாய்க்கு ஒரு 5000 ரூபா கொடுத்ததுக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்ததுக்கு 5500 பில்லு கட்டுறதுக்கு 5000 ரூபாய்க்கு பில்லு போட்டு கொடுக்குறான். கேட்டால் 500 நோட்டு எட்டுன்னு அதான் 100 ரூபா நோட்டு எட்டுவா 50 ரூபா எட்டுனா 10 ரூபா நோட்டு எட்டுவான்றான். நான் எங்கே போட்டு அச்சா அடிக்க முடியும்? 10 ரூபா நோட்டு 50 ரூபா நோட்டுக்கு 500 100 ரூபா நோட்டுக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு சேலத்தில் இறங்குறப்ப 7 மணிக்கு திருப்பத்தூருக்கு நான் போகணும். திருப்பத்தூருக்கு போய் பஸ் ஏறும்போது என்கிட்ட 500 ரூபா நோட்டு கண்டக்டர்கிட்ட கொடுத்தா சில்லறை இல்லைன்றாங்க. நான் அங்கேருந்து எப்படி சார் போகிறது? இருந்தது ஒரே ஒரு 50 ரூபா தான் மிச்சம் இருந்தது. அந்த 50 ரூபா சில்லறை மாற்றி திருப்பத்தூர் வந்தாச்சு. அது திருப்பத்தூர்லேருந்து இப்போ எங்கள் வீட்டுக்கு போனால் சுத்தமாக சில்லறை வந்துடும் சுத்தமாக இல்லைங்க. எங்கே போய் எந்த கடையில் கேட்டாலும் சில்லறை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆட்டோக்காரர் கேட்டாலும் சில்லறை இல்லைன்னு சொல்கிறாங்க. 500 1000 ரூபா நீட்டுனா யாருமே சில்லறை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணால் நாங்கள் எப்படி சார் நான் வீட்டுக்கு போக முடியும்? வீட்டுக்கு எப்படி போக முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் அறிவிச்சிங்க காலையிலேயே அறிவிச்சிக்கணும். அறிவிச்சிருந்தால் நாங்கள் ஏதோ ஒன்று பெரட்டி சில்லறையாக மாற்றி எடுத்துன்னு வந்திருப்போம். நியூயார்க்கில் 5 மணிக்கு அறிவிச்சிட்டு நாங்கள் 4 மணிக்கு அங்கே பஸ் ஏறினா இங்கே 11 மணிக்கு இங்கே நிற்கிறேன். இங்கேருந்து நான் வீட்டுக்கு எப்படி சார் போக முடியும்? நம்ம சொல்கிறது என்னென்னா அன்றாட வாழ்க்கை நடக்கணும் சார். எல்லாமே பேண்ட் ஆனாக்கா அதுக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போது படிக்கிறவங்க சரி ஏதாவது ஒன்று பண்ணி அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க 4 பேரை பிடிக்கிறாங்க. படிக்காதவங்க எத்தனையோ பேர் விவசாயிங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? 500 ரூபா நோட்டை பார்த்தாவே கண்ணை எடுத்து இப்படி பாக்கெட்டில் வச்சு இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. அது மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அதுக்கு வழி ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் திடீர்னு அதுவும் 12 மணிக்குனாக்கா 12 மணிக்கு குழந்தை குட்டியை தூக்கின்னு எங்கேயாவது ஓட முடியுமா? இது ஒரு கவர்மெண்ட் செய்கிற தீர்ப்பா? நியாயம் இருந்தால் சொல்லுங்கள் சார். உங்களுக்கும் சொல்லுங்கள். நீங்களும் படிச்சிருக்கிறீங்க, படிக்காதவங்க கூட இருக்கிறாங்க. காலை இல்லாமல் இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியல. அவர் இத்தனை பேர் நின்றுங்கிறீங்களே, யாராவது சொல்லுங்கள். யாராவது குரல் கொடுத்தா தானே. அவர் பாருங்கள் கால் கூட இல்லை, எப்படி சாப்பிட முடியும்? 100 ரூபா 50 ரூபா சேஞ்ச் தான் கொடுங்கன்றாங்க. 500 ரூபா செல்லாத 1000 ரூபாவும் செல்லாதுன்றாங்க. இப்போ நைட்டில் நாங்கள் பஸ்ஸில் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் எல்லா கண்டக்டரும் அப்படியே சொல்கிறாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறினாலும் சரி தனியார் பஸ்ஸில் ஏறினாலும் சரி. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு நைட் 8 மணிக்கு மேலே நியூஸ் விட்டு இப்போ எல்லாமே வீட்டுக்கு போனாலையும் கஷ்டம் தான் பஸ் இல்லை நைட்டில்.